சகோ ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அது உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரியுமா ஆர்சிபியை வச்சு செஞ்சாங்க, அதாவது மீம்ஸ் போட்டு. அந்த மீம்ஸ் வாங்க பாத்திரலாம் ஃபர்ஸ்ட். ஆர்சிபி டீம்ஸ் இப்படி கலருதாமா. ஆனா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, சும்மா விராட் கோலி எல்லாத்தையும் வச்சு செஞ்சு விட்டாரு. அந்த எஸ்ஆர்ஹெச் ஓட ஓனர் பாத்தீங்கன்னா காவியா, அந்த அக்கா இருக்கிறாங்கல்ல, சும்மா பயங்கரமா சந்தோஷத்துல இருந்தாங்க. ஏன்னா எம்ஐ கூட ஜெயிச்சிட்டாங்க, சிஎஸ்கே கூட ஜெயிச்சிட்டாங்க, ஆர்சிபி கிட்டே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. இது செகண்ட் மேட்ச் ஆர்சிபிக்கு. ஆனா இந்த மேட்ச்ல நம்ம விராட் கோலி அவங்க டீம் வச்சு செஞ்சு விட்டாங்க. இதெல்லாம் நடக்குமா நினைச்சது, நடந்துருச்சு. சகோ ஒரு முக்கியமான விஷயம் சகோ, இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் அடிச்சு தெரிவிக்க விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, வணக்கம் சகோ, நான் தான் உங்க பிளாக் சகோ. கண்டென்ட்டே இல்லைனா கூட கண்டமணிக்கு வீடியோ போடுவோம், அது நம்ம தான் பாக்குறீங்க. வீடியோக்குள்ள போலாமா வாங்க. நீங்க பிளாக் ஸ்குவாட பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் ஹெட். சகோ கொஞ்சம் ரேண்டம் ரீல்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ரீல்ஸுக்கெல்லாம் நம்ம ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? சகோ இந்த ரீல்ஸ் பத்தி சொல்லணும்னா எடிட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அது என்ன ரீல்ஸ் வாங்க பாத்திரலாம். பயங்கரமா இருக்கு, வேற லெவல் எடிட்டிங் பண்ணிக்கிறாருல சாமி. நான் பார்த்த ரீல்ஸ்ல இந்த ரீல்ஸோட எடிட்டிங் வேற லெவல் இருந்துச்சு. அப்பா காதுல வைக்கிறேன், அவர்கிட்ட சொல்லிடு. என்னது அப்பா காதுல வைக்குதம்மா? கீதாப்பா என்னடா பண்ணுதுமா? நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. உண்மையாலுமே இந்த சாமிக்கு வாய் இருந்துச்சுன்னா அப்படிதான் கேட்கும் போல. ஏடா உங்க மூட நம்பிக்கை ஒரு அளவே இல்லாம போச்சாடா. ஏடா சாமி கிட்ட போய் இத பேசுமான்னு சொல்றியே. ஐயோப்பா இந்த அக்காவை வச்சுக்கிட்டு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ஏய் ஏமாத்துறாரு இவரு, கண்ணு தொண்டு தட்டிட்டாரு. ஏய் அதுக்கு மேல ஆளு வேற லெவலியா. நீ கெட்டவன், நான் கேடு கெட்டவன். இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த எடுத்து பூல்ல தான் குத்தினாரு, ஆனா தலைவன் அதை எடுத்து வாயிலே போட்டுக்கிட்டான். நம்ம தனுஷ் கூட ஒரு டைலாக் சொல்லுவாரு, இஃப் யூ ஆர் பேட் ஐ ஆம் யுவர் டாட். ஓ அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? ஓ கண்டுபிடிக்கலாம். இவர் ஒரு பானிபூரி எடுத்து சாப்பிடுவாரு போல. அட இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த அம்மா, பரவாயில்ல. ஓ இப்ப இவர் இந்த அக்கா டேன். என்ன அதுல இருந்து எடுத்து சாப்பிட்டாங்க? ஏமாத்துறாங்கயா. திருப்பி ஏமாறாரா? அதாவது சகோ ஒருத்தர் ஏமாத்தணும் நம்ம முடிவு பண்ணிருக்கோம்னா எப்படி வேணா ஏமாத்தலாம். அதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. மீனிங் பண்ணி ஐயோ விழுவுறாரா, பைக் பிடிச்சிட்டாரு. இதெல்லாம் சத்தியமா வேர்த்திங்களே தானே பண்ணாரு. நீங்க நல்லா பாத்தீங்களா? அந்த சைடு விழுவ வேண்டிய வண்டி வளைச்சிட்டு வந்து இவர் மேல தூக்கி போடுறாரு. சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. என்ன பண்றாங்க? புழு சட்டை நீ அடியில விட்டு கத்தி அரைஞ்சி மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்கு. நம்ம வடிவேலு சொல்ற மாதிரி அரைஞ்சி மேல ஏத்திருந்தா தலைவனுக்கு புத்திர பாக்கியமே போயிருக்கும். எதுக்கு இந்த தேவையில்லாத வம்பு? அவனை நம்பி நீ போய் ஒக்கடியா தெளிவா. அவனுக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இல்லையா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் வாழ்க்கை கஷ்டம், துரோகம், கடன் எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. சந்தோஷம் நிம்மதி. போற போக்க பார்த்தா நம்ம வாழ்க்கை அப்படிதான் ஆயிரும் போல. நம்மளுக்கு தேவையில்லாதெல்லாம் நம்ம கூட சுத்துது, நம்மளுக்கு தேவையானது கிட்ட கூட வந்து பார்க்க மாட்டேங்குது. இது உண்மையா பொய்யா நீங்களே சொல்லிருங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. வெட்டிங் இன் அதர் கண்ட்ரீஸ் இன்வைட் 200 பேர், அட்டெண்டன்ஸ் பாத்தீங்கன்னா 170 பேர் வருவாங்க போல. கிஃப்ட் பாத்தீங்கன்னா 160 கொண்டு வந்துறாங்க. ஆனா வெட்டிங் இன் மை கண்ட்ரீஸ் இன்வைட் 200, அட்டெண்டன்ஸ் பாத்தீங்கன்னா 400, கிஃப்ட் பாத்தீங்கன்னா 45, ஆனா மிஸ்ஸிங் 70 பிளேட், 25 கிஃப்ட்,
10 சேர். இது பாத்தீங்கன்னா 100% உண்மை சுகம். நம்ம 10 பேர்த்த தான் கூப்பிடுவோம், ஆனா வரவனுக்கு பாத்தீங்கன்னா 50 பேர் வருவானுங்க. சரி 50 பேர் தான் வந்துட்டானுங்க, கம்முனுங்க மாட்டானுங்க, இருக்கிற சேரையும் பிளேட்டையும் தூக்கிட்டு போயிருவானுங்க. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ. அவ்வளவுதான் சகோ, எல்லா வீடியோக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் அடிச்சு தெரி கொடுத்துங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே சரி சகோ, இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாமா? இந்தியா இஸ் மை கண்ட்ரி. உங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஓகே பாய்.